மேட்ச் ஆர்சிபி கூட அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கொஞ்சம் டஃப்பான மேட்சா தான் இருக்கும். ஏன்னா ஆர்சிபி வந்து பயங்கர ஃபார்ம்ல வராங்க. பட் தோனி நம்ம லக்கி சாம் இருக்காரு, எப்படின்னா ஏதாவது பண்ணுவார். ஆனால் ஒரு ஆள் மேலே மொத்தம் இது போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நம்ம வந்து பவுலிங்லயும் பேட்ஸ்மேன்ஷிப்லயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணா நடக்கும்னு தோணுது. எனக்கு என்னமோ பச்சி சொல்லுது நம்ம தான் வின் பண்ணுவோன்னு. பார்க்கலாம். கண்டினியூஸ் விக்டரியா நல்லது இல்லைல்ல, அவங்களுக்கும் ஒரு சின்னதா சறுக்கணும்ல. ஸோ அதுக்காக சொல்லிட்டாங்க, அவங்க பல வருஷமா ஈசால கப் நம்புன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இல்ல இல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு தோணலாம். லக் இருக்குல்ல, தோனி இருக்காரு, அதனால ஒரு லக் வைஸ் இதுதான் நடக்கும். அவங்க பயங்கரமா தோனி ஏதாவது போட்டு கலாச்சிட்டே இருக்காங்க. அவர் ஏன் 2 பால் ஆடுறதுக்கு ஏன் வராரு அப்படின்னு கேக்குறாங்க. 2 பால் ஆடினாலும் வெறித்தனமா அட்டு போறாருல, அதுதான் வேணும். வீட்லயே இருக்கலாமே அவர் அப்படின்னு. அவங்க வீட்ல இருக்கணும்னா இவங்களால போய் இருக்க சொல்லுங்க. அவர் வீட்ல இருக்காம கிரவுண்டுக்கு வரத பார்க்கதான் இத்தனை கோடி ஜனங்க வருது. இல்ல டிக்கெட்டே கிளம்பாது சிஎஸ்கேக்கு. அவர் இல்லனா என்ன சொல்றாங்கன்னா 30 அவர் இருக்கவே மாட்டாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்? இந்த வாட்டி ஆடுறோம். அது கொஞ்சம் ஆக்சுவலா கஷ்டமா தான் இருக்கு. இப்ப வரைக்கும் மனசை ஒத்துக்க முடியல, தோனி இருக்க மாட்டாரு அப்படின்றது ஒத்துக்க முடியல. அவரை பொறுத்தவரைக்கும் ரிட்டையர்மெண்டே கிடையாதுங்க. மக்கள் மனசுல ரிட்டையர்மெண்டே கிடையாது. ரீப்ளே பண்ணியாச்சும் பார்த்து தோனி பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டோம். ஓகே, பெரிய பெரிய டீம் கூட எல்லாம் இது பண்ணிடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. சின்ன டீம் கூட எல்லாம் கொஞ்சம் முக்கிய தோத்தாங்க. அதை மட்டும் சொல்லாதீங்க, மனசு புண்ணா இருக்கு. 3 தடவை ஒரே டீமோட அடி வாங்கினது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எதிர்பார்க்க முடியல. மேபி தெரியல, அது மட்டும் எங்களுக்கு பதிலே இல்லைங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்பதான் பயங்கரமா போட்டு தோனியை போட்டு ஃபுல்லா இது பண்றாங்க. பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும். அவர் மாசா இருக்கனால தான் இவங்க தூசுங்க எல்லாம் ஓவரா பேசிட்டு இருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்றீங்க? ஆர்சிபி ஃபேன்ஸ் பெட்டர் லக். பயங்கரமா ஆடுறாங்க. என்ன பயங்கரமா ஆடுறாங்க. பேட்ஸ்மேனு கொண்டு 2 பேர் 2-3 பேர் ஆடுறாங்க. போலர்ஸ்னு ஒருத்தர் 2 பேர் தான் போடுறாங்க. அவளை இந்த டீம் இது ஈசால கப் நம்ம 15 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கப் அடிச்சாங்களே, அதுவும் 2 வருஷம் பேன். நம்ம என்ன டீமுங்க நீங்க வேற. 2 வருஷம் கூட கப் அடிக்கலையா அவங்க? வாய் தானே, வாய் பேசி காட்டுறதுக்கு அந்த விராட் கோலி இந்த 2 வருஷம் கிளம்பிடுவாங்க. அவனும் கப்பும் இருக்காது, கோலியும் இருக்க மாட்டாங்க. ஃபேன்ஸே இருக்காது. அதுக்கப்புறம் தோனி இருக்க நாங்க ஃபேன்ஸ் இருப்போமே. ருத்ராஜுக்காக நாங்க இருப்போமே. நானா நீங்க ஆர்சிபி ஒரு டீம் ஆனா அது பத்தில டெஸ்ட் மேட்ச்க்கு பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா? டெஸ்ட் டீம் நாதுனா பயங்கரமா ஆடிட்டாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்களா? பயங்கரமா ஆடுமே. ஆனா மொக்க டீம் அது. எப்படி எவ்வளவு பயங்கரமானாலும் திருப்பி தோக்க தான் போறாங்க. மொக்க டீம் நாதுனா இது அத பத்தில பயந்து வேஸ்ட்னா. என்ன ஆர்ஆர் ஆனா ஆர்ஆர் நல்ல டீம்னா. ஆர்சிபி இந்த மும்பை கூட மும்பை விட்டுறலாம். லக்னோ சொல்றதுக்கு எதுவும் இல்ல. லக்னோ வேஸ்ட் டீம்னா. ஹார்திக் பாண்டியா தான் இருக்காரு. நானா பெரிய பெரிய டீமே அடிச்சிடுறாங்க. சின்ன சின்ன டீம் யார்? ஆர்சிபி அவங்க சிஎஸ்கே பெரிய பெரிய டீம். போன மேட்ச் பாத்தியா? ஜிடி கூட நான் அவங்க நல்லா ஆடுனாங்க. அது மிஸ்டேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கார்த்தி விட்டுறாங்க. நீ வேற சும்மா ஆர்சிபி நான் கோலி எட்டா போதுண்ணா. இப்போ எல்லாம் கிளம்பிடுவாங்க மாதிரி இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம். வேஸ்ட் டீம் ஆர்சிபி தான். ஆர்சிபி வந்து பயப்படுறது ஒரு இதுவே இல்லைண்ணா. போலிங் யாரு இருக்கா? போலிங் யாரு இருக்கா? ஆர்சிபி சிராஜ் தவிர ஆர்சிபி போலிங் யாரா இருக்கு? சிராஜ் போலிங் யாரு இருக்கா? யாருமே இல்லைண்ணா. இப்போ நம்ம தேஷ்பாண்டே ஃபயர்ல இருக்கான். கோலியை 2ஆவது வச்சிருவோம் பாருங்க. தேஷ்பாண்டே எடுத்துருவோம் பாருங்க. நம்மளுடைய நம்பிக்கை தான் வாழ்க்கை. இல்ல மொட்டை அடிவாளா? அப்ப அதுக்கு சேலஞ்ச் ப்ரோ. சேலஞ்ச் இல்ல நானா. இவன் சும்மா சொல்றான். நீங்க ராசா ஆர்சிபி செம்மையா ஆயிட்டே எனக்கு மொட்டை நீ சும்மா இருக்க. இப்பதான் சொன்னீங்க ஆர்சிபி ஒரு டீம் இல்ல. டீம் இல்லடா. ஆனா ஒரு ஜெயிச்சிராங்கடா. தோத்துட்டா அப்போ மொட்டை அடிக்கிறீங்க. யாரு 2 பேர்ல யார் அடிக்கிறீங்க? அடிப்படா. யாரு மொட்டை அடிக்கிறீங்க? அங்க ஒருத்தர் நிக்கிறான் பாருங்க, வச்சுப்பா. பாருங்க இந்த பையன், நான் வீடியோ வச்சிருக்கேன். எல்லா வாட்டியும் மாத்துறானா. இந்த பாருங்க இந்த மாத்தி அந்த பக்கத்துல கேக்குற நீ உனக்கு வெக்கமே இல்லன்றானா. பாருங்க ஜாலியா இருக்கானா இவன். கேட்டலாம் பாத்துக்கலாம். இவ்வளவு பண்ணுகிறானா சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். எல்லாம் அப்படிதான் இருக்கும். இப்ப தோத்துட்டு இருந்தா வர மாதிரி பேசிருப்பல. இல்ல அப்பெல்லாம் தோத்தா நம்ம டீம் தானா? நம்மளா இல்ல அந்த ஜெசி சொல்றேன். அவன் சும்மா இது ஜோக். நீ ஃபேமஸ் ஆகணுமா பையனுக்கு?
ஃபேமஸ் ஆகணும் பையனுக்கு. அந்த மேட்ச்ல தூக்கி போட்டு அடிப்பாங்க தலைவாங்க. அடிமை ஆர்சிபி அடுத்த மேட்ச் தூக்கி போட்டு பெங்களூர்லயே போட்டு அடிப்பான். அப்ப பாருங்க தலை. ஆர்சிபி சொல்லலாமா தலைவா? ஆர்சிபி உமன்ஸ் கப் கூட அடிச்சிருக்காங்க. இவனுங்க அடிச்சானுங்களா? இவனுங்க நம்மளோட அடிமை தலைவா. அடுத்த மேட்ச் பெங்களூர்ல அடிய பாருங்க சின்னசாமியில. சிறப்பா செய்வோம். நம்ம ஃபைனல் என்டர் ஆகிறோம், தூக்குறோம், கப்ப தூக்குறோம். ருத்ராஜ் வந்துட்டு நம்ம தலைவருக்கு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கும். சின்ன சின்ன டீம்லாம் அடிக்கிற இது தோத்துறாங்க, பெரிய பெரிய டீம். அதான் தலைவா நம்மளோட வில்லத்தனம், நம்மளோட கோட்டை இது. நம்ம கோட்டையில நம்மள யாரும் வீழ்த்த முடியாது. சிறப்பா ஸ்கெட்ச போட்டு தூக்குவோம். அதேதான் பஞ்சாப்ல தோத்துறாங்களே. பரவாயில்ல எப்ப யானைக்கு அடி சரிக்கும் தலைவா. நீங்க பேட்டி கேட்கறத பார்த்து ஆப்போனன்ட் டீம் பரவாயில்ல. நாங்க விட மாட்டோம். 5 6வது கப் அடி சொல்றாங்க பஞ்சாப். அவன் எப்ப லக்ல அடிப்பான். ஃபைனல் சிஎஸ்கே தான் போய் அந்த தர்மசாலாவில தட்டி தூக்கணும். அது நோஸ் கட் கம்பேக் கொடுத்தோம்ல. அந்த பவுலர் சிங்க வச்சு அடிச்சு தூக்கணும்ல. அதனால சிறப்பா செய்வோம். கப்பு நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு பெருமை தலைவா. ஆமா, அதனால கப்பு நம்மளுக்கு தான். தட்டுறோம், தூக்குறோம். தலைவருக்கு நல்ல ஃபேர்வெல் கொடுக்குறோம். தேங்க்யூ. ஆர்சிபி முடிச்சிருவாங்கனாக்கா அது ரெண்டுமே டஃப்பான ஒரு டீம் தான். அங்க விராட்னா இங்க சிஎஸ்கே வந்து தோனி. சோ அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நம்ம டீம் ஜெயிக்கலாம். ஆமா கண்டிப்பா ஜெயிக்கும். நம்ம மனிஷ் பை. அவர் எதுக்கு அந்த ஒரு பால் இறங்கி ஆடணும்? ஒரு பால் 2 பால் அவனு கிடக்குறானு கும்பிட்ட பேரு. அவனுக்கு அதே வேலை தான். அடிச்சாகணும். ஆமா. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட தான். அது எப்படி? கண்டிப்பா சென்னை சச்சின் ரவீந்திரா அவன் அடிக்க சரி ஆடுறது இல்ல. அவன் இறக்குறதே இல்ல. அது ரகன் எவ்வளவு பெட்ரு. அவரே நல்லா ஆடினா அப்படி ஒரு சீசன்லாம் சூப்பரா ஆடும். இந்த சீசன் நல்லா ஆடினா அவருக்கு அது எவ்வளவு பெட்ரு பரவாயில்ல. அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட கண்டிப்பா சிஎஸ்கே சென்னை சிஎஸ்கே